ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு சக்ஸஸ் ஸ்டேட்லோம்ல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்கில்லை பற்றியும் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட்டை பற்றியும் தான் நம்ம பார்க்க போகிறோம். லைஃப் ஸ்கில் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்கில் ஆர் எ எபிலிட்டி டு தட் எ இண்டிவிஜுவல் பர்சன் டீல் எஃபெக்டிவ் டிமாண்ட் அண்ட் த சேலஞ்சஸ் ஆஃப் எவ்ரிடே லைஃப். இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லைஃப் ஸ்கில். லைஃப் ஸ்கில் அப்படிங்கும்போது லைஃப் ஸ்கில் அப்படிங்கும்போது நம்ம திறமையை நம்ம மேம்படுத்திக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவோமோ அதுதான் வந்துட்டு லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறோம். ஸ்கில் அப்படின்னாலே நம்மளோட திறன். அதை எப்படிலாம் நம்ம வெளியில கொண்டு வர போறோம், என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னா அது வெளியில வரும் அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கீ லைஃப் ஸ்கில்ஸ். ஃபர்ஸ்ட் கீ லைஃப் ஸ்கில்ஸ்ல இப்ப என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் கான்பிடென்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம என்னதான் வந்துட்டு கான்பிடென்ட்டா ஒரு செயலை நம்ம செய்யணும்னு இருந்தோம் அப்படின்னாலுமே நம்ம மேல ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா செல்ஃப் கான்பிடென்ட் வேணும். நம்ம இதை பண்ணி முடிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட் நம்மளுக்கு வேணும். கான்பிடென்ட் தான் வேற ஒன்றும் கிடையாது, நம்பிக்கை. நம்ம மேல ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கை வச்சாதான் மத்தவங்க நம்ம மேல நம்பிக்கை வைப்பாங்க. அதுதான் இந்த செல்ஃப் கான்பிடென்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் ஸ்கில். எப்படி வந்துட்டு நம்மளோட இன்ஃபர்மேஷனை கிளியரா வந்துட்டு ஃபோக்கஸோட நம்ம ஒரு விஷயத்த கன்வே பண்றோம் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிசிஷன் மேக்கிங் ஸ்கில். எந்த இடத்துல எந்த முடிவோ எடுத்தோம் அப்படின்னா அது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத பாக்குறது. இப்ப நம்ம கரெக்டான இடத்துல கரெக்டான முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம கரெக்டான ட்ராக்ல தான் போயிட்டு இருக்கோம். நம்ம எந்த ஒரு டிராபேக்குமே இல்லாம நம்ம லைஃப்பை லீட் பண்ணலாம். நம்மளோட டிசிஷன்ஸ்ல ஏதாவது ஒரு தப்பு இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடுது அப்படின்னா நம்மளோட லைஃப் வந்துட்டு கோ டு அதர் சேஞ்சஸ் ஆன் ப்ராப்ளம். ஸோ அப்ப நம்ம ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன ஆயிடும் அப்படின்னா இன்க்ரீஸ் ஆயிடும். ஸோ அப்ப அதுக்கு தகுந்த மாதிரியான டிசிஷன்ஸை வந்துட்டு நம்ம ஃப்ரேம் பண்ணி அதுபடி நம்ம டிசிஷன் மேக்கிங் பவரை வந்துட்டு நம்ம எடுத்துக்கணும். எடுத்துட்டு என்ன பண்ணணும், நல்ல விஷயங்கள் என்னென்ன இருக்கோ அதுல வந்துட்டு நம்மளோட நேரத்தை செலவழிக்கிறதுக்கு நம்ம டிசிஷன் எடுக்கணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் சால்விங் ஸ்கில். ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு, அதை எப்படி நம்ம ஃபேஸ் பண்ண போறோம். எந்த ஒரு ப்ராப்ளமா இருந்தாலும் சரி நம்மளுக்கு ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி நம்மளுக்கு இருக்கணும். எந்த ஒரு ப்ராப்ளத்தையுமே நம்ம பெரிய விஷயமா நினைக்காம அது அவ்வளவுதான், அது செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியா நம்ம அதுல இருந்து வெளியில வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மைண்ட் செட் நம்மளுக்கு வேணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட். இது ரொம்பவே முக்கியமானது. டைம் அப்படிங்கிறது ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. நம்ம டைம் இஸ் கோல்டு அப்படிங்கிறோம். ஸோ அப்ப கோல்டுக்கு ஈக்குவலா ஒரு டைமை சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட டயத்தை கரெக்டான ஒரு விஷயத்துக்காக நம்ம செலவிடணும். நம்ம நார்மலா வந்துட்டு என்னென்னலாம் செலவிடுவோம் டைம் அதிகமா மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இப்ப அதிகமா வந்துட்டு என்ன இன்ஸ்டா, ஃபேஸ்புக், அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது ஷார்ட்ஸ் பாக்குறது, ஷேர் சாட் பாக்குறது, இதுதான் வந்துட்டு நம்ம அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இப்ப அதுவே வந்துட்டு எப்படி யூஸ்ஃபுல்லா பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பின்னாடி நம்மளோட டெக்னிக்கல் பார்ட், நம்மளோட பர்சனல் டெக்னிக்கல்ஸ்ல வந்துட்டு என்னென்னலாம் இருக்கு டெவலப் பண்ணிக்கிறதுக்கு அதுங்கும் போது நம்ம பிரீஃபா பார்ப்போம் அதுல. ஸோ அப்ப டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஹவு டு மேனேஜிங் அவர் டைம் அப்படிங்கிறது தான் டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எமோஷனல் கண்ட்ரோல். எதுக்கு எடுத்தாலும் உடனே சடார்னு ஒரு ரியாக்ஷன்ல நம்ம கொடுத்துடக்கூடாது. அது என்ன, எதனால அந்த ப்ராப்ளம் அரைஸ் ஆனிச்சு, அந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் ரொம்ப ஈஸியா இல்ல ஹார்டா அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எமோஷனுக்கு ஒரு வேல்யூ கொடுத்து அந்த வேல்யூஸ் படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட எமோஷன் ஸ்கில்ல வந்துட்டு நம்ம வெளிப்படுத்தணும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டீம் ஒர்க் அண்ட் கோஆப்ரேஷன். இப்ப எல்லாருமே ஒரு டீமா ஒர்க் பண்ணும்போது அது வந்துட்டு சக்சஸ் தான் என்னைக்குமே கொடுக்கும். ஸோ அப்ப அந்த டீம் ஒர்க்கா நம்ம பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட சேர்ந்து அவங்க என்ன ஸ்டேஜஸ்ல அவங்க போயிட்டு இருக்காங்களோ அதே லெவல் எனர்ஜி லெவலோட நம்மளும் அவங்களோட சேர்ந்து எனர்ஜெட்டிக்கா ஒர்க் பண்ணணும். ஸோ அப்ப நம்மளுக்குள்ள என்ன வேணும் கண்டிப்பா அப்படின்னா கோஆப்ரேஷன் வேணும். நம்ம கோஆப்ரேட் பண்ணி அவங்க சொல்றதெல்லாம் கரெக்டா செஞ்சிரோமா, இல்ல செஞ்சோம் அப்படின்னா எப்படி வந்துட்டு நம்மளோட ஸ்கில் டெவலப் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்கணும்.
அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் அவேர்னஸ். கண்டிப்பா வந்து வந்துட்டு இது லேடிஸ்க்கா இருந்தாலும் சரி, ஜென்ட்ஸ்க்கா இருந்தாலும் சரி, செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வந்துட்டு செல்ஃப் அவேர்னஸ் வேணும். நம்ம ஒரு இடத்துல போய் உட்கார்றோம், இல்ல வந்து வந்துட்டு நம்ம ஏதோ ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்றோம் அப்படின்னா, அது நல்ல விஷயமா, இல்ல கெட்ட விஷயமா, எப்படி அது இதுவாகும் அப்படிங்கிற அந்த நாலேஜ் நம்மளுக்கு இருக்கணும். அத பத்தின அவேர்னஸ் தெரிஞ்சா மட்டும் தான் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அதுக்கான ரியாக்ஷனும் நம்ம குடுக்க முடியும். சோ அது ரொம்ப முக்கியமானது. செல்ஃப் அவேர்னஸ் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, வே ஆஃப் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட். நம்ம பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு பெர்சனா இருந்தோம் அப்படின்னா, நம்மளுக்கான டெவலப்மெண்ட்ட தான் பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். பட் ஆனா அது கரெக்ட் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம பெர்சனாவும் இருக்கணும். நம்மளோட டெவலப்மெண்ட்ஸ் நம்மளோட அடுத்த ஸ்டேஜுக்கு போகணும். அதுக்கு பேர் தான் வந்து வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட். நெறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க வந்து வந்துட்டு நம்ம மேக்கப்பு இது மாரி வந்து வந்துட்டு காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றது, அதெல்லாம் தான் நம்மளோட பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறாங்க. அது கிடையாது. என்னென்னலாம் வந்து வந்துட்டு பர்சனல் டெவலப்மெண்ட்ல வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கன்டினியூஸா லேர்ன் பண்ணிட்டு இருக்குது. ஒரு விஷயத்த நம்ம சக்சஸ்ஃபுல்லா கொண்டு போறோம். நம்மளுக்குன்னு ஒரு எய்ம வந்து வந்துட்டு நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாதிரியான முயற்சிகளை நம்ம செஞ்சு போயிட்டே இருக்கிறது. கன்டினியூஸா வந்து வந்துட்டு அந்த விஷயத்தையே பார்த்துட்டு இருக்கிறது. அதுல என்னென்ன வந்து வந்துட்டு இன்ஃபர்மேஷன் இருக்கு, அத பத்தின நாலேட்ஜ வந்து வந்துட்டு கேப்பபிளா நம்ம வந்து அடிக்கடி வாட்ச் பண்றது. அப்பதான் வந்து வந்துட்டு நம்மளுக்கான அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் நம்ம கண்டிப்பா அத செஞ்சு முடிப்போம் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, கோல் செட்டிங். நம்ம ஒரு விஷயத்த எய்ம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி முடிச்சிடுறோம். இப்ப அடுத்தது வந்து என்ன பண்ணணும், நம்மளோட கோல எப்படி வந்து வந்துட்டு செட் பண்ணலாம்? அப்படி செட் பண்ணோம் அப்படின்னா, நம்மளோட கோல் வந்து எப்படி இருக்கணும்? நம்மளோட கோல் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட். அந்த டார்கெட்ட அச்சீவ் பண்றதுக்கு நம்ம அடுத்தடுத்த முயற்சிகள் என்னென்ன செய்றோம்? நம்மள யாரெல்லாம் மோட்டிவேட் பண்றாங்களோ, அவங்கள நம்ம பக்கத்துல வச்சுக்கிறது, பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கிறது, இதெல்லாம் தான் வந்து வந்துட்டு கோல் செட்டிங்ல ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின். நம்ம வந்து வந்துட்டு செல்ஃப் டிசிப்ளினா இருந்தோம்னா தான் நம்மளுக்கு வந்து வந்துட்டு எல்லா விஷயமுமே தேடி வரும். அதை நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ அப்ப வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபர்ஸ்ட் செல்ஃப் டிசிப்ளினா நம்ம இருக்கணும். நம்மளோட ஒர்க்கை வந்து வந்துட்டு கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். அப்படி பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து வந்துட்டு செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பாசிட்டிவ் திங்கிங். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நம்ம சுத்தி இருக்கிறவங்கள நம்ம பாசிட்டிவா வந்து வந்துட்டு செட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அது நடக்காது, அது ஆகாது, உன்னால முடியாது இப்படின்னு சொல்றவங்கள வந்து நம்ம கொஞ்சம் தள்ளி இருக்கிறது கொஞ்சம் ஒரு பெட்டரான விஷயம். ஏன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, நம்மளால அது செய்ய முடியாது அப்படிங்கிறத டிசைட் பண்றதுக்கு அவங்க யாரு? நம்மளுக்கு வந்து வந்துட்டு அதை செய்ய முடியும் அப்படிங்கிறது தோணுச்சு அப்படிங்கும்போது, அதுல நம்ம வந்து வந்துட்டு என்ன பண்ணணும், நம்மளோட கான்பிடென்ட் லெவலை மட்டும் தான் நம்ம இன்க்ரீஸ் பண்ணி காமிக்கணும். மத்தவங்களுக்காக நம்ம எந்த ஒரு சேஞ்சஸையுமே நம்ம லைஃப்ல வந்து இன்டெப்ட் பண்ணி கொண்டுட்டு போக கூடாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பில்டு கான்ஃபிடென்ட் அப்படின்றோம். இப்ப அடுத்தடுத்த லெவல் அப்படிங்கும்போது நம்மளோட கான்ஃபிடென்ட்டோட லெவல் என்ன ஆகணும், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் ஒரு வாக்கிங்கே எடுத்துக்கோங்களேன். நிறைய டாக்டர் ரெக்கமெண்ட் பண்றது என்ன அப்படின்னா, டெய்லியும் வந்து வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் வந்து வாக் பண்ணுங்க அப்படின்னு. ஃபர்ஸ்ட் டே வந்து வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா, எடுத்ததுமே அந்த 10 மினிட்ஸ நம்ம செலவு பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் நாள் வந்து வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 5 மினிட்ஸ் நடக்கலாம். அடுத்தடுத்த நாள் ஒரு 7 மினிட்ஸ், அடுத்த நாள் ஒரு 8 மினிட்ஸ், அடுத்த நாள் ஒரு 10 மினிட்ஸ். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? படிப்படியா தான் நம்ம வந்து பில்ட் பண்ணி நம்மளோட கான்ஃபிடென்ட் லெவல வந்து இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும். அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா, பிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அப்படிங்கிறோம். ஸோ அப்ப பிசிக்கலாவும் சரி, மென்டலாவும் சரி, நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட கோல்ல வந்து வந்துட்டு கரெக்ட்டா இருக்கணும். நம்ம ஒரு பெர்சனா இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஒரு கோல செட் பண்ணியிருக்கோம். நம்மளுக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு, ஒரு எய்ம் இருக்கு அப்படின்னா, அதுக்கு தகுந்த மாரி நம்ம என்ன பண்ணிக்கணும், நம்மளோட பிசிக்கல் மீன்ஸ் நம்ம சாப்பிட்டு ஒரு ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு. பிசிக்கல் வந்து வந்துட்டு ஃபிட்டா இருந்தா தான் மென்டலும் என்ன ஆகாது, அஃபெக்ட் ஆகாம இருக்கும். மென்டலி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட திங்கிங் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளோட டார்கெட்ட நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த பிசிக்கல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் திங்கிங் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, லைஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் வந்து வந்துட்டு ரோல் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட லைஃப்ப எப்படி சக்சஸ்ஃபுல்லாவும், ஒரு பேலன்ஸ்டு லைஃபாவும், எந்த ஒரு டிராபேக்ஸும் இல்லாத ஒரு லைஃபாவும், ஃபுல்ஃபில்மென்ட்டோட நம்ம வாழ்றோம் அப்படிங்கிறது தான் இந்த லைஃப் ஸ்கில் அப்படிங்கிறோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பர்சனல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறோம். அந்த பர்சனல் டெவலப்மெண்ட்ல ஆன்லைன்ல எது மூலமாலாம் ஒரு டெக்னாலஜி மூலமா எப்படி எப்படிலாம் நம்மள டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து வந்துட்டு அடுத்த வீடியோல பார்க்க போறோம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் கைட்.